ஜாஸ் பட்லரும் ஹரி ப்ரூக்கும் இந்தியாவை வச்சு ஃபிஃப்த்து 2020 செய்யும்னு செஞ்சிட்டாங்க. 2 பேரும் செம்ம பேட்டிங் ஆடினாங்கங்க. ஜாஸ் பட்லரும் ஹரி ப்ரூக்கும் டோட்டல் வந்து 257 ஃபார் 3ங்க 20 ஓவர்ஸ்க்கு. என்ன மாதிரி பேட்டிங், 2 பேரும் பொழந்து எடுத்துட்டாங்க இந்தியாவை. ஜாஸ் பட்லர் வந்து செஞ்சுரி அடித்து 131 அடித்தார், 8 சிக்ஸு. செம்ம பேட்டிங் ஆடினார் ஜாஸ் பட்லரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கேப்டன் ஹரி ப்ரூக் 2020 பொழந்து எடுக்கிறாருங்க. நம்பர் 3ல் வந்து அதுவும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டானா அந்த அடி அடிக்கிறாருங்க. செம்ம பேட்டிங் ஆடினாருங்க. அவரும் ஒரு 95 அடித்தார், 5 ரன் ஷாட்டில் விட்டுட்டாருங்க செஞ்சுரியை. அவரும் 8 சிக்ஸ் அடித்தாருங்க. உண்மையிலேயே சூப்பராக ஆடினார் இங்கிலாந்து. ஹரி ப்ரூக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க 2 பேரும் செம்ம டாமினேஷனு. இந்தியன் பவுலர்ஸ்க்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கலங்க. 2 பேரும் வந்து இந்தியன் பவுலர்ஸை போட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்கங்க. செம்ம பேட்டிங்க 2 பேரும். உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. இந்தியா வந்து தோத்துட்டாங்க இந்த 2020. சஞ்சு சாம்சனை வந்து கொண்டு வந்தாங்க இந்த 2020க்கு. சஞ்சு சாம்சன் வந்து அவர் பார்ட்டை வந்து கண்டிப்பாக நல்லா தான் விளாண்டார். ஏன்னா 250க்கு மேலே சேஸ் பண்ணணுன்னா அவரோட பார்ட்டை வந்து 12 பால்ஸ்க்கு 27 அடிச்சுட்டு போயிட்டாருங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இப்படி தான் ஆடணும். அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. அதிகபட்சமாக இஷான் கிஷன் வந்து 59 அடித்தார் இந்தியாவுக்காக. அவர் சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க. ஒரு வேர்ல்டு கப்பு 2020 சாம்பியன்ஸ் வந்து இந்த 2020 சீரியஸை ஃபுல்லாக லாஸ், ஒயிட் வாஷ் கிடையாது, ஒயிட் வாஷ்னு ஆயிருக்க வேண்டியது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2020 வந்து மழையால் நடக்கலை, அதனால வந்து ஒயிட் வாஷ் ஆகலை. 4 2020யுமே இந்தியா தோத்துட்டாங்க. இது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சொல்கிறாரு, இது வந்து எங்களுக்கு வந்து நியூ டீமு, நாங்கள் வந்து லேர்னிங் கர்வில் இருக்கோன்ட்டு. அது எல்லாமே வந்து அக்செப்டட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனால் 4 2020 கண்டினியூஸாக தூக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபேன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அடுத்த 2020 சீரியஸ்னால் இந்தியா நல்லா விளாடணும். எல்லாம் வந்து இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐசிசி டோர்னமெண்ட் இந்தியாவில் நடக்கிறதுனால தான் இந்தியா வந்து கப் எடுத்துச்சுன்ட்டு. அதுதான் கிடையாது. அவங்க போய் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் போய் இந்தியா வந்து கப் எடுத்தாங்க. போன 2020 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 2020 வேர்ல்டு கப்பு வெஸ்ட் இண்டீஸில் தான் நடந்துச்சு. அப்போ வெஸ்ட் இண்டீஸில் தான் போய் இந்தியா கப் எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. இது மாதிரிலாம் யாரும் சொல்ல வேண்டாம். இந்தியா வந்து ஒரு நல்ல லேர்னிங் கர்வில் போயிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து கொஷின் பண்ணுறாங்க, திலக் வர்மா என்ன பண்ணுறாரு, வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்ணுறாரு, அக்ஷர் பட்டேல் என்ன பண்ணுறாருன்ட்டு நிறையா கொஷின் மார்க் இருக்குது. அதுக்குலாம் வந்து செலக்டர்ஸும் கம்பீர், ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க தான் கேப்டன் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு நல்ல டீமாக செட் பண்ணி சீக்கிரம் கொண்டு வந்து இவங்களெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மற்ற பிளேயர்ஸெல்லாம் ரொட்டேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பிளேயர்ஸ்னால் ஆல்ரவுண்டர்ஸ்னால் இருக்காங்க. அவங்களும் ட்ரை பண்ணாங்கன்னா போக சீரியஸில் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நல்லா சூப்பரான 2020 சீரியஸ்னால் சொல்ல முடியாது. ஒரே சைடாக இங்கிலாந்து பக்கத்தில் தான் இந்த 2020 சீரியஸு போச்சுங்க.